வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 365 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கியம் மற்றும் நலத்திட்டம். பிப்ரவரி 2026. இன்று நாள் 48, தேதி 18/2/2026, புதன்கிழமை. நேரம் மாலை 9 மணி. நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக என்னுடைய பிரான்சுகளை அசனல் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரான்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரான்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரான்சுகளை அனைத்து ஆசிரியர்கள் நண்பர்களுக்கும், என்னுடைய பிரான்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இன்று முதல் நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்ந்தேன். இன்றைய தலைப்பு ஆரோக்கியம் என்ற தலைப்பில் நம்மிடம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திரு ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா அவர்கள். சார் கிருஷ்ணகிரிலிருந்து வந்து உரையாற்றுகிறார்கள். இரண்டாவது நிகழ்ச்சியாக ஒரு சுமார் 9:40 ஒரு 45 நிமிடங்களுக்கு தியான பயிற்சி நடக்கும். அதில் 1/2 மணி நேரம் 35 நிமிடம் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 10-15 நிமிடம் அமைதியான தியானம். இப்பொழுது முதல் நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞான பகிர்தலுக்கு செல்வோம். மாஸ்டர்ஸ், இன்றைய தலைப்பு ஆரோக்கியம் என்ற தலைப்பில் இன்று நம்மிடம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திரு ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா கிருஷ்ணகிரிலிருந்து வருகிறார்கள். அவர்களை பற்றிய சிறிய குறிப்பு கூறி வருகிற நண்பர்களே, அவர் சீனியர் மாஸ்டர் ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா அவர்கள் ஒரு ரிட்டையர்டு வங்கி உயர் அதிகாரி. 2018 அவர்கள் நமது ஆனாபானசதி தியானத்தை பயிற்சி பெற்று மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் என்ற பரீட்சையை தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். மேலும் அவர்கள் 2003 சன் டிவி விசுவின் அரட்டை அரங்கம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அதில் சிறந்த பேச்சாளர் என்ற விருதை வாங்கியுள்ளார்கள். இப்பொழுது நான் அவர்களை ஆரோக்கியம் என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருமாறு பணிவுடன் அன்புடன் அழைக்கிறேன். மாலை வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். ஓவர் டு யூ சார். குட் ஈவினிங் பழனியப்பன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எஸ் சார், நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது பாருங்க, எனர்ஜி. எஸ் சார், எஸ் சார். எப்படி இருந்தாலும் தவறாம வந்துடுறீங்க, எல்லா மெசேஜ் கொடுக்குறீங்க. வெரி குட் சார். எனக்கும் உங்களை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது சார். வெரி குட் சார். என் கவலை எல்லாம் போயிடுது சார். எஸ் சார். வெரி குட் சார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லாருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன்ல பழனியப்பன் சாரோட முயற்சியால இன்னைக்கு இந்த ஒரு தலைப்பு எடுத்துட்டு இருக்கிறோம். அந்த தலைப்பு நேற்று நம்ம பாதியில விட்டுட்டோம், அதை தொடர்ந்து பார்க்கலாம்னுட்டு, முக்தி மோட்சம்னுட்டு அந்த இதை பார்த்துடலாம். இன்னைக்கு இந்த ஞானத்தையும் போதித்த பிதாமகா பத்திரிகளுக்கும், சொர்ணமாலா பத்திரிகளுக்கும், மகாவதார் பாபாஜிகளுக்கும், சதானந்த யோகி அவர்களுக்கும், காசிரெட்டி நாயனா அவர்களுக்கும், மகாவதார் பாபாஜிக்கும், காசிரெட்டி நாயனாக்கும், பிரபஞ்ச சக்தி விஸ்வசக்தி பஞ்சபூதங்களுக்கும், பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும், என் பெற்றோர்களுக்கும் என் ஆன்மா வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கு அமைதியாக பயணித்து வரும் இந்த ஆத்மா நண்பர்கள் அனைவருக்கும், இந்த ஃபவுண்டேஷனுடைய அடியார்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று வரையும் நம்ம பார்த்தது ஒரு சின்ன அப்படியே போயிடலாம். 2 விதமான கோரிக்கைகள் இருக்குது நம்ம எடுத்தோம் இல்லைங்களா? ஒண்ணு ஆசை, மற்றொன்னு உடம்போட பஞ்ச இந்திரியங்களை சம்பந்தப்பட்டது இல்லைங்களா? அப்போ உதாரணம், ஒரு அழகான பொருளை பார்க்குறீங்க, அது மேல ஒரு ஆசை வருது. அடுத்தது ஒரு சாப்பாடு, அப்போ ருசியான சாப்பிட்றீங்க, உடனே எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். அதே மாதிரி எல்லா சென்ஸுக்கு ஆர்கான்ஸுக்கெல்லாம் மூலியமாகவும் சில டிசையர் எல்லாம் போகுது. பாடிக்கு டிசையர் ஆகுது, எமோஷன்ஸ் டிசையர் ஆகுது, மென்டல் டிசையர் ஆகுது, இன்டலெக்சுவல் டிசையர் ஆகுது. ஸோ ஆக இந்த டிசையர் எல்லாமே 2 விதமாக பார்க்கலாம் இல்லைங்களா? இது ஒண்ணு ஆன்மாவை சார்ந்தது, 2வது உடம்பை சார்ந்தது. ஏன்னா இது ஒரு டஃப்பான சப்ஜெக்டுங்க. ஒரு முறை கேட்டா நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இது அதுவும் நம்ம பிரதீப் விஜய் சார் ரொம்ப பிரமாதமா சொல்லி இருக்கிறாரு எல்லாத்தையுமே. அதை நம்ம கரெக்டா நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன்.
இப்போ நாம இந்த ஜென்மம் எதுக்கு எடுக்கணும், இந்த உலகத்துல ஏன் வந்தோம் ஆச்சுங்களா? நாம நமக்கு ஒரு ஆசை, அந்த ஆசை எது சம்பந்தப்பட்டது சார்? சார் 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 ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார், உங்க வீடியோ உங்க ஃபேஸ் இன்னும் கொஞ்சம், அதாவது இப்ப கரெக்டா இருக்கு. எஸ், கரெக்ட் சார். ஓகே சார், தேங்க்ஸ் சார். ரெக்கார்டிங் என்ன சார் தாடி ஈஸியா இருக்குது, அதனால சரி. நாம இந்த ஜென்மா எதுக்கு எடுக்கிறோம், இந்த உலகத்துல ஏன் வந்தோம், நமக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை எதை சம்பந்தப்பட்டது, ஆன்மாவை சம்பந்தப்பட்டதா, இந்த உலகத்திலேயே பிரிவு எடுத்துக்கணும்னா அப்படின்னு நினைச்சு நம்ம வர்றதே ஆன்மா நினைத்து வரும் கோரிக்கையத்தான். ஸோ அந்த டிசைர்கள் எல்லாமே இந்த உலகத்திற்கு வராம இருக்க முடியாது. ஸோ இந்த உலகத்துல பிறக்கணும்னாலே அங்க ஒரு டிசையர் உங்களுக்கு இருக்கும், ஒரு கோரிக்கை இருக்கும், ஒரு ஒரு பிரார்த்தனை இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்றது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த டிசையர் தான் ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்ட டிசையராகத்தான் இருக்கணும் அப்படின்னு. இங்க எதற்கு பிறவி எடுக்கணும், ஆன்மாக எதுக்கு பிறவி எடுக்கணும் இல்லைங்களா? மரணம் என்பது நிச்சயம் இல்லைங்களா? யார் ஒருத்தர் இந்த உலகத்துல எப்படியாப்பட்ட ராஜாவா இருந்தாலும், அதே அந்த நாட்டுல வேலை செய்யற ஒரு சாதாரண தொழிலாளியா இருந்தாலும், அது பிறந்தவங்க எல்லாத்துக்கும் மரணம் என்பது நிச்சயம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கூட எதுக்கு இந்த பிறவி எடுக்கணும் அப்படின்னா, இது ஒரு சூட்சமா இருக்குது. அது என்னன்னா, இது ஒரு ஸ்கூலு. இது இந்த மாதிரி இந்த உலகத்து என்பது ஒரு பெரிய ஸ்கூல் மாதிரி. அப்போ பெரிய ஸ்கூலு, கிரேட் ஸ்கூலு, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மாதிரி இது இந்த உலகம். இங்க நிறைய பாடங்கள் கற்றுக்கலாம், நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம். உன்னை நீ முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு, உன்னை நீ முழுமையாக புரிந்து கொள்வதற்கு ஒரு பள்ளித்தான் இந்த உலகம். இப்போ புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? நம்ம சாதாரணமா ஒரு பிறவி எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு கோரிக்கை இல்லாம வர முடியாது. அப்படி அந்த கோரிக்கைகள்லாம் இருந்தாலுமே அந்த கோரிக்கை எதை சம்பந்தப்பட்டதுன்னா, இந்த உலகத்துல இருக்கிற இதை எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கணுங்கிறதுக்காக, கத்துக்கணுங்கிறதுக்காக, புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஆன்மாவுக்கு நம்ம பிறந்து இந்த பூமியில வர்றோம். இந்த உலகம் அவ்வளவு பெரிய பெரிய ஸ்கூலு, பெரிய கிரேட் ஸ்கூலு, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மாதிரி நிறைய பாடங்கள் கத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு சிறு துரும்பும் பல்குத்து உதவுனாங்க இல்லைங்களா? அப்போ ஒரு சிறு துரும்புல எவ்வளவு வேலை இருக்குதுன்னா, இந்த உலகத்துல எவ்வளவு சூட்சமா இருக்கும், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலாம். அப்போ அது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். அந்த நிறைய அனுபவங்களை பெற்றுக்கலாம். இப்போ உன்னை நீ முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு, உன்னை நீ முழுமையாக புரிந்து கொள்வதற்கு ஒரு பள்ளிக்கூடம் தான் இந்த உலகம். அப்போ அந்த ஆசைக்குத்தான் நம்ம ஒவ்வொரு ஜென்மத்திலேயும் அந்த நம்ம அந்த கோரிக்கையை வச்சு செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை பத்தி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தன்னை பத்தி புரிஞ்சுக்கணும், தன்னை பத்தி அறிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஜென்மத்திலேயும் டிசைர் இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு ஜென்மம் இல்லைங்க, நமக்கு இருக்குது ஒரு ஆன்மா, ஒரு பிறவி. நாம மனுஷனா பிறக்கிறதுலயே ஒரு 300-400 பிறவி எடுக்கும். அந்த ஒவ்வொரு பிறவி எடுத்த போதும் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒரு டிசைர் இருக்கும். நம்ம மனுஷனாவே பிறக்கிறோம், அது தமோ குணத்துல பிறக்கிறோம். தமோ குணத்துல பிறந்தாலுமே, ஒரு ரஜோ குணத்துல பிறந்தாலுமே, ஒரு சாத்விக குணத்துல பிறந்தாலுமே, ஒவ்வொரு இதுக்குமே ஒரு 300-400 ஜென்மம் எடுக்கிறோம். அந்த 300-400 ஜென்மமும் மனுஷ ஜென்மமா தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு ஜென்மத்துக்குமே ஒரு டிசைர் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த உலகத்துல வந்த பின்னு, இந்த உடம்புல எடுத்த பின், இந்த உடம்பு எடுத்த பிறகு இந்த உடம்பு கூட சார்ந்த டிசைர் எல்லாமே கூட வரும். இப்போ நம்ம எடுத்துட்டோம், இந்த பிறப்பை எடுத்தாச்சு. இந்த பிறப்பை எடுத்துட்ட பிறகு கூட நம்ம என்ன செய்யறோம், அந்த நம்ம கூட தானே உடம்பு இருக்கும். ஆன்மா வேறு, உடம்பு வேறு இல்லையா? அப்போ ஆன்மாவு கூட வந்தாலும் கூட இந்த உடம்பு சார்ந்த டிசைர் கூட எல்லாமே இருக்கும். இப்போ இந்த கண்ணு மூலியமா நம்ம என்னென்ன பாக்குறோம், இந்த உலகத்துல எல்லாமே மாயத்தான், எதுவுமே நிரந்தரம் இல்லை. சரி, யோசிச்சு பாருங்க. இந்த கண் வழியா பாக்குறது எல்லாமே இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. சரி, எல்லாமே ஒரு மாற்றத்திற்கு ஆளாகக்கூடியது. ஒரு நிமிஷம் சார்.
கொஞ்ச நேரம் பொறுக்கணும். 2 இருக்குதுடா, பெருசு எடுத்துக்கோ. ஆமா ஆமா, சின்னது முள்ளர் வச்சு. ஆமா. அப்புறம் இப்போ எது நிரந்தரம் பார்த்தோம்னா இல்லையா, அது மாறி. இப்போ நம்ம எல்லாமே பிறக்கும் போது நம்ம ஒரு 2 கிலோ அல்லது 3 கிலோ உடம்பு வெயிட் தான் இருக்கும் இல்லைங்களா. நம்ம பிறக்கிறோம் ஒரு மாற்றத்திற்கா. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். எஸ் சார். ஓகே, கதை மூடிட்டு போயிட்டு இல்லை, நீ எலி வந்து கெஸ்ட் வந்துட்டாங்க. அதனால எல்லாமே ஒரு மாற்றத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்ம உடம்ப யோசிச்சு பாருங்க. பிறக்கும் போது ஒரு 2 கிலோ வெயிட் அல்லது 3 கிலோ அந்த மாதிரி உடம்பு இருக்குது. ஆனா இப்போ நம்ம நினைச்சு பாருங்க, 60-70 வயசுல, இந்த 60-70 வயசுல அந்த 2 கிலோ 3 கிலோ உடம்பு தான் இந்த வயிற்றுக்குள்ள இருந்துச்சா? அந்த கற்பு இந்த இது சொல்றோம் இல்லையா, நம்ம கர்ப்பத்தில் இருந்ததான்னா இல்ல, அது வேற. அப்போ என்னாச்சு, மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் கிழமையும் பொழுதொரு வண்ணமாக அது மாறி வளர்ந்துகிட்டே இருக்குது. அப்போ இது நிரந்தரமா இல்ல. அப்ப இந்த உடம்பு நிரந்தரம் கிடையாது. எப்போ எது நிரந்தரம் இல்லையோ அது என்ன, அது மாயை. அப்போ எது நிரந்தரமாக இருக்கிறதோ அப்ப புரிஞ்சுடுச்சு, அது உண்மை. எது நிரந்தரம் இருக்கிறதோ அது உண்மை, அதுதான் சத்தியம். இப்போ புரியுதா சத்தியத்தோட டெஃபினிஷன் என்னன்னு? அப்போ எது நிரந்தரமா இருக்கிறதோ அதுதான் சத்தியம். ஒவ்வொரு நாளும் உடம்பு மாற்றம், உறவுகள் மாறிக்கொண்டே இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு இருப்பவர்கள் எல்லாம் நாளைக்கு இல்லை. அதுதான் நம்ம தாத்தா சொல்லியிருக்கிறார், என்னன்னா நேற்றொருவன் உழவன் இன்று இல்லை என்ற பெருமையோட திவ்வுலகு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நம்ம திருவள்ளுவர். அது போல நம்ம நேற்று இருந்தவங்க நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்குது இந்த உலகத்துக்கு. இன்னைக்கு யோசிச்சு என்ன இருக்கோ அது நாளைக்கு யோசிப்பதற்கு இருக்காது, அல்லது இருக்க மாட்டாங்க. ஒண்ணு நம்ம யோசனைக்கும், அதாவது நாளைக்கு நான் பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவேன் அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க. ஒண்ணு அந்த போஸ்ட்ல வேற யாராவது இருப்பாங்க, இதே இவரே இருக்க மாட்டார். அந்த ஒரு சாதாரண ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, நாளைக்கு யோசிப்பதற்கு ஒண்ணு இருக்காது, இல்லைன்னா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி, மனுஷங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க, யாரும் நிரந்தரம் என்பது கிடையாது. நண்பர்கள், நிரந்தரமான நண்பர்கள் கிடையாது. யாரும் நிரந்தர உறவினர்கள் கிடையாது. யாரும் நிரந்தரமான விரோதிகளும் கிடையாது. இப்போ ஒரு ஜோக் கூட சொல்லுவார், அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா. ஆமா, இது நம்ம இன்னைக்கு பேசுவோம், இன்னைக்கு கூட்டிக்குவோம், நாளைக்கு வேணான்னுவோம், நாளைக்கு விரோதி ஆயிடுவோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆகையால நம்ம என்ன செய்யறோம், நம்ம யாரும் நிரந்தரம் இல்லை. யாரும் உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் யாருமே நிரந்தரம் இல்லை. அப்போ எல்லாம் ஒரு மாற்றம் தான். மாற்றம் ஒன்றே மாறத்தக்கது, மித்தி எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். மாறாதது என்னன்னா மாற்றம் ஒன்று தான். அந்த மாற்றம் ஒன்று மித்தி எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். எல்லாமே ஒரு மாற்றம் தான். பணம் இருந்தா பணம் நம்ம கையில இருந்துச்சு, அந்த குடும்பம். பணம் இல்லைன்னா அவங்கள யாருமே கவனிக்க மாட்டாங்க. இது பிராக்டிக்கலா சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு பொசிஷன் போயிடுச்சுன்னா நம்ம பொசஷனும் போயிடும். நம்ம ரிட்டையர் ஆகிற வரையும் நமக்கு வந்த உடனே சூடா காஃபி கொடுப்பாங்க. ரிட்டையர் ஆயிட்டோம்னா நம்ம கேட்டாலும் கிடைக்காது. அது எப்போ வருதோ அப்ப நம்ம சாப்பிடணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பணங்கிறது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு என்னன்னா பணம் தான். அப்போ எல்லாமே நான் ஆளு இத்தனை வருஷம் அவர் நமக்கு அப்பாவா இருந்தாரு, அவர் நமக்கு சம்பாரிச்சு போட்டாரு, நம்ம கஷ்டத்துல அவர் உதவுனாரு, நம்ம எவ்வளவோ நம்ம வெளியே சொல்லாத கஷ்டமெல்லாம் கூட நம்ம பையனுக்கு தெரியக்கூடாதுன்னு வளர்த்தினாரு, நம்மள
இப்படி வளர்த்துவாரு, அதனால நாம அவருக்கு செய்யணும்னுட்டு நம்ம எதுவுமே எதிர்பார்க்கறது இல்ல. ஆனா அவருக்கு காசு பென்ஷன் வர்ற வரையுமே அவர் வந்து பார்த்துக்குவாங்க. சப்போஸ் பென்ஷன் வரல அப்படின்னா அவரை வந்து உதாசீனப்படுத்திடுவாங்க. இப்ப பணம் இல்லை என்றால் ஒண்ணுமே இல்லை. நம்மள யாருமே குடும்பத்துல ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, பணம் இல்லைன்னா நீங்க ஒரு லைபிலிட்டி, நீங்க ஒரு பாரம், இந்த வீட்டுக்கு பாரம். சோ இந்த ஆசை பாசம் எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா உங்க மூலியமா எல்லாம் ஏதாவது லாபம் இருந்தா, நான் சொல்றது என்னன்னா, இப்போ ஒரு வயசானவர் இருந்தாரு, நம்ம குழந்தைய பார்த்துக்குவாரு அப்படின்னு இருந்தா அந்த அவருக்கு வந்து நேர காலத்துக்கு எல்லாம் கிடைக்கும். அந்த வயசானவர் இருந்தாரு, அவர் பையனை நம்ம ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவாரு அப்படின்னா ஒரு சாப்பாடு தண்ணி எல்லாம் கிடைக்கும். வயசானவர் இருந்தாரு, பால் வாங்கிட்டு வருவாரு, வயசானவர் இருந்தாரு, காய்கறி வாங்கிட்டு வருவாரு அப்படின்னுட்டு போகுமே தவிர்த்து அவர் ஒண்ணுமே இல்லை. நம்ம சும்மா உட்கார வச்சு அவருக்கு சோறு தண்ணிக்கு போடுறது, அப்படி சோறு தண்ணி கொடுக்கறது, இல்ல அவருக்கு வந்து சேவை செய்யறதுங்கிறது இருக்கிறது இல்லைங்கிறது பிராக்டிக்கலா. ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கும், 10 குடும்பத்துல இது 7 8 குடும்பத்துல இப்படிதான் நடக்குது. ஏதோ ஒரு 2 குடும்பத்துல நம்மள அப்பா வளர்த்தினாரு, அப்பா இல்லாம நான் இல்ல, அப்பாவுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிறது, யாரும் வந்தாலும் சரி யார் வரலன்னாலும் சரி எங்க அப்பாவுக்கு நான் செய்வேன் அப்படிங்கிறதும். அவரு கல்யாணம் ஆனாலும் அந்த மருமக புள்ள அதே மாதிரி இது நம்ம அப்பா மாதிரி தான் நினைச்சா, அவங்களும் அதுக்கு நம்ம பொண்ணு மாதிரி நினைச்சா குடும்பத்துல சந்தோஷமா இருக்குமே தவிர்த்து, அது இல்லைன்னா இல்ல, அது நிரந்தரம் இல்லை. பணம் இல்லைன்னா நீங்களும் ஒரு ஒரு இது மாதிரி தான், அதாவது லைபிலிட்டி மாதிரி தான், அப்போ ஒரு பாரம் தான். ஸோ இந்த ஆசை பாசம் எல்லாமே வந்து உங்க மூலியமாக ஏதாவது லாபம் இருந்தா தான். அந்த லாபம் இல்லைன்னா நீங்க ஒரு சுமை தான். அந்த சுமை என்ன ஆகுதுன்னா வேரியஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் யோசிச்சு பாருங்க, அவர் வந்து ஒரு கொஞ்ச நாள் அவர் அப்படியே தாக்கு பிடிப்பாங்க, கொஞ்ச நாள் அப்புறம் பார்த்துக்கலாம். அதை ஃபர்ஸ்ட் வந்த உடனே வாழை இலை, அடுத்தது தையலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கையில இலை, அப்புறம் போடா வெளியிலன்னுவாங்க. அந்த மாதிரி சில பேர் அந்த அன்புங்கிறது வந்து ஜாஸ்தியா இருக்குதுன்னா அந்த சில வருடங்கள் கூட அவங்க பார்த்துக்குவாங்க. எப்படி வாழையில வச்சு அதுல வந்து எல்லாமே பண்ணி போடுவாங்க. ஆனா அது எப்படி மாறுதுன்னு பாருங்க. வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா மாறி வாழ்க்கைங்கிறது வாழை இலை போய் அப்புறம் கையில வந்து அப்புறம் தையில இருந்து கையிலையா போய் கையிலையும் வந்து வெளியா போயிடும். சரி, ஒரு கோபம் வரும், அப்போ அந்த பாசம் எல்லாமே உண்மையா இல்லையா? இல்ல. அப்போ அதுக்கப்புறம் நமக்கு கண்டிப்பாக ஒரு சலிப்பு வந்துடும், ஒரு வெறுப்பு வந்துடும், ஒரு கோபம் வந்துடும். அப்போ அந்த பாசங்கிறது எல்லாமே என்னாச்சு, அது உண்மையா இல்லையே, எல்லாமே பொய். ஏனென்றால் அது நிரந்தரமாக இருக்காது. எல்லா உறவுகளுமே அப்படித்தான். சோ இந்த சம்சாரம் அப்படிங்கிறது வந்து என்றது மாயை. இதுல சிக்கிக்கொண்டு நிறைய பேரு உண்மைக்கு புறம்பாக, உண்மைக்கு தூரமாக தள்ளி நிற்கிறாங்க. சம்சாரம் என்பது ஒரு மாயை, அது தவறான விஷயம். அப்போ நாம சம்சாரத்துல இருக்க கூடாதா? அப்படிலாம் சொல்லலைங்க. உண்மை எதிர புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உதாரணம் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப சம்சாரம் என்பது ஒரு நாடகமா? அப்படி தெரிஞ்சுக்கலாமா? சந்தோஷமாக வாழும் அது ஒரு நாடகம்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த சம்சாரம் வந்து அது அற்புதமான வாழ்வு. ஏன்னா அது நாடகம்னு தெரியும், அது நாடகம்னு தெரிஞ்சும் கூட அந்த நாடகத்துல எல்லாவித எதிர்பார்ப்புகளும் இருக்கும், எல்லா விதமான ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இது வெளியில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு கூடத்தான். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட நெய்பர்ஸு ஆக யாருமே இங்க நிரந்தரம் கிடையாது. இத புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சிங்கன்னா நீங்க வந்து மோட்சத்துல இருக்கிறன்னு அர்த்தம். அந்த அங்க அர்த்தம். இப்ப கூட நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், எப்படி சார் எல்லாமே இது மாயம் என்ன, அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குமே,
வாழ்க்கை எல்லாமே ஒரு போலியா, ஒரு பொய்யா, நான் குடும்பம் தான் நிஜம் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இப்போ அதுவும் பொய்யாயிடுச்சே, அப்போ எதுக்கு வாழணும் அப்படிங்கிற சில பேரெல்லாம் கேட்கலாம். அப்படி சில பேர் கேட்கலாம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை வைராகியத்தில் போகிறதுக்காகத்தான் இதை நான் சொல்லல. வைராகியம் என்றது எப்பவுமே இருக்கக்கூடாது. உண்மை எது, மாயை எது, எது இந்த இரண்டையுமே உங்களை கிளியராக புரிஞ்சுக்கோங்கிறீங்களோ அந்த உண்மையை தான் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டா உங்களோட எனர்ஜி, உங்களோட அட்டென்ஷன் எல்லாமே உண்மை பாதையில் இருக்கும். இந்த மாயை தான் பாதையை நீங்க ரசிப்பீங்க. ஏன்னா ரசிப்பீங்கன்னா இது மாயைன்னு தெரிஞ்சுக்கணுங்க. இது இந்த நொடியில மட்டும்தான் இருக்கும், அடுத்த நொடியில என்ன ஆகுன்னு தெரியாது. இந்த நொடி மட்டும்தான் அப்படின்னு இருந்தா அது மாயை, அது தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க ரொம்ப ப்ரீசியஸா ஃபீல் பண்றது அற்புதமான இந்த முழுமையான இந்த மாயை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, சத்தியம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, யாருகிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணாலும் நம்ம கிட்ட பைசா இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இது எல்லாமே நம்ம சொர்க்கத்துக்கு, முக்திக்கு, மார்க்கத்துக்கு ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. உடம்பு சரியில்லைனாலும் நம்ம துக்கம் இருக்குன்னு அர்த்தம், வியாதி வந்தாலும் துக்கம் இருக்குன்னு அர்த்தம், வயசானாலும் துக்கம் இருக்குன்னு அர்த்தம், சொத்து சம்பாதிச்சாலும் துக்கம், சொத்து இல்லைன்னா கேட்டாலும் துக்கம், சரி சம்பாதிச்சதை கொடுத்த சொத்தை காப்பாற்ற முடியலனாலும் துக்கம். அப்போ துக்கம்ங்கிறது என்ன, நம்மளை கைவிட்டு போனாலுமே துக்கம்தான். ஸோ இது போன்ற துக்கத்தில் இருந்து வெளியே வரணும்னா என்ன செய்யணுங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஆக அந்த துக்கம்ங்கிறது பர்மனண்ட் கிடையாது, மாயைங்கிறது பர்மனண்டா கிடையாது, எல்லாமே உண்மை இல்லை. இதுலையுமே சத்தியம், எது உண்மையோ அதுதான் சத்தியம், எது சத்தியம் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைன்னா கூட துக்கம் வந்துடும். எதிர்பார்க்கறது நம்ம எதிர்பார்க்காதது நடந்தாலும் துக்கம் வரும். அப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில மாற்றம் வரும்போது நமக்கு துக்கமும் வரும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு அழகான ஒரு வீடு கட்டிட்டோம், அந்த வீட்டுல பூகம்பம் வந்துச்சுன்னா எப்படி நம்ம ஃபீல் பண்றோமோ அது போல நம்ம ஏதோ ஒரு காரணத்திற்காக கூட சில பேர் லவர்ஸ் எல்லாம் பிரேக்கப் ஆயிடுறாங்க. அப்போ அதெல்லாம் என்னன்னா அதெல்லாம் துக்கம் தானே. இப்போ பணம் சம்பாதிக்கிறீங்களா, அது விலகி போகுதா, அதுவும் துக்கம் தான். ஸோ நம்ம முதல்ல உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சத்தியம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். முதல்ல சத்தியம்னா உலகத்துல உள்ள எல்லோரும் எல்லா நிலையிலையும் துக்கத்திலிருந்து வெளியே வந்தாவே சத்தியம்தான். இரண்டாவது சத்தியம் என்னன்னா, முதல் துக்கத்திற்கு காரணம் பேராசை. அது அந்த அளவிற்கு மீறி போனா அதுவே துக்கத்திற்கு வழின்னு சொன்னார். எப்போ நம்ம புத்தா என்ன, அவரு சொகுசான அரண்மனையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவருக்கு எந்த இதுவும் தெரியல, துக்கம்னா என்னன்னு தெரியல, வருத்தம்னா என்னன்னு தெரியல, வியாதினா என்னன்னு தெரியல, சாவுன்னா என்னன்னு தெரியல. இது எல்லாமே தெரிஞ்சுங்கிறதுக்காகத்தான் அவர் வெளியே வந்தாரு. அந்த ஒரு நாள் வெளியே பார்த்த போது அமைச்சரை கூப்பிட்டு போய் வெளியே பார்த்தாரு. வெளியே பார்க்கும்போது தான் என்னப்பா இப்படின்னா, ஆமா இளவரசே இதுதான் வாழ்க்கை அப்படின்னு. பிறகு இது கூட வாழ்க்கையா, அப்ப எனக்கும் வருமானு தெரிஞ்சா, ஆமா உங்களுக்கு கூட அது தள்ளுபடி கிடையாது, எல்லாருக்கும் அப்புறம் இவரு வெளியே போயிட்டு யாருக்கிட்டையுமே சொல்லாம வெளியே போய் நிறைய குருமார்கள் 40 வருஷமா தேடி தேடி எத்தனையோ குருமார்கள்கிட்ட போயும் அவருக்கு எந்தவித இதுவும் கிடைக்கல, அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்யறாரு, அப்பாடான்னு ஒரு இடத்துல உட்கார்றாரு. அந்த அரச மரமா இருக்குது, அந்த அரச மரத்துல உட்காந்து கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிட்டு அவர் பழைய நினைவுகள் எல்லாம் நினைச்சுக்கிட்டே இருந்தார். அந்த பழைய நினைவுகளை அவர் கண்ணை மூடி உட்கார்ந்த பிறகு அதை தியானம் பண்ண அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுதான். அப்பதான் கண்டுபிடிச்சாரு, ஓ இது நம்ம இத்தனையும் நம்ம பார்த்தது இந்த தியானத்தில் தான் நமக்கு
நிம்மதி கிடைக்குது, நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி இதுல இருந்து அவர் கத்துக்கிட்டாரு. அப்பதான் அது வந்து அவர் தன்னுடைய இறக்கறதுக்கு முன்னால 8 வருஷத்துக்கு முன்னால் தான் இந்த ஆனா அபானா சதி தியானம் என்பதை அவர் கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்தாரு. இந்த ஆனா அபானா சதி தியானம் மட்டுமே நமக்கு வந்து தெரிஞ்சிருந்தா நாமளும் ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு மட்டுமே இருந்திருக்கலாம். ஆனா நம்ம பிதாமகா பத்ரிஜி அவர் தன்னுடைய வாழ்க்கையில 1,50,000 புத்தகங்களை படிச்சு அதுல எது எது நல்லது இருக்கோ அந்த நல்லதெல்லாம் நமக்கு கொடுத்து தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெருகன்னு சொல்லி கொடுத்தாரு. அதில் தான் வந்து என்ன சொல்றாரு, பதாஞ்சலி முனிவருடைய வந்து ஈஸியான பிராணாயாமத்தை எடுத்தார். பிராணாயாமம் எடுத்து நமக்கு கொடுத்தாரு. அப்போ இந்த பிராணாயாமம் மட்டும் போதுமான்னு பார்த்தா அப்புறம் எங்கிருந்தோ பிரமிட புஸ்தகத்தை எல்லாம் படிச்சு பார்த்து அந்த பிரமிடுல என்ன நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்து அந்த பிரமிடோட ஆற்றல் அது நமக்கு இருந்தா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த பிரமிடை இதோட இணைச்சாரு. இது ரெண்டையும் இணைச்சு ஆனாபான சதி தியானமும் மூச்சு மேல நம்ம கவனம் வைக்கணுங்கிறதும் இணைச்சாரு. பதாஞ்சலி முனிவரும் புத்தரோட இதுவும் பிரமிட் சக்தியும் எல்லாம் மூணும் இணைச்ச பிறகுதான் இது ஒரு பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு தியான சக்தின்னுட்டு நமக்கு எல்லாத்துக்கும் அவர் கண்டுபிடிச்சு அனுபவிச்சு எல்லாரும் கத்துக்கணும், உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே இதை வந்து பரப்பணும் அப்படின்னு அந்த அவருடைய பிறவி ஜென்மத்தை அவரே ரிவீல் பண்ணாரு, அவரே ஓப்பன் பண்ணி சொல்லிட்டாரு. ஆக நான் இதுக்காக தான் வந்தேன், என் வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க எல்லாருமே ஒரு பிதாமகா பத்ரிஜி போல நீங்க செயல்படுத்தணும். இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே இந்த மூச்சு பயிற்சி பண்ணணும். யாருக்கு வந்து மூச்சு இருக்குதோ அவங்க எல்லாருமே இந்த தியானத்தை பண்ணணும்னு சொல்லி அவருடைய டிட்டர்மினேஷன் சொல்லிட்டாரு. எல்லாம் ஈச் அண்ட் எவரி ஒன் ஆஃப் த பர்சன்ஸ் இன் த வேர்ல்ட் எவரிபடி ஷுட் டூ திஸ் பிரமிட் மெடிடேஷன் அண்ட் எவரி ஹவுஸ் ஷுட் ஹேவ் தி பிரமிட்னு சொன்னாரு. தியான ஜகத் சொன்னாரு. தியான ஜகத்துன்னு அது மட்டும் இல்ல சகக்கார ஜகத்துன்னு சொன்னாரு. அப்போ நோ வயலன்ஸ் இருக்கு, அதாவது நான்வெஜ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு. அது போல எல்லாமே சொல்லி நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய அமைச்சு கொடுத்த பிதாமகா பத்ரிஜிய நம்ம எப்பயுமே நினைச்சுக்கிறோம். இதை வந்து ஒவ்வொரு முறையுமே நம்ம ஆன்மீகத்துல மட்டும் கவனத்தை செலுத்தாம நிறைய உதாரணங்கள், நிறைய புக்குகள், நிறைய ஆன்மீக புத்தகங்கள் எல்லாம் படிச்சு அதுல ஞானம் கொடுத்து நாம மட்டும் பத்தாது, அதை படித்த விஸ்டம் ஷேரிங்ல வந்து எல்லா பக்கமே இப்போ வந்து பாண்டிச்சேரியில நம்ம சார் எடுத்து செஞ்சுட்டு இருக்காருன்னா அதே போல ஒவ்வொரு ஊர்லயுமே இது போன்ற ஒரு 100கணக்கான மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்குது. அங்க எல்லாமே தியானம் நடத்துறாங்க, அதே போல விஸ்டம் ஷேரிங் நடத்துறாங்க, சத்சங்கம் நடக்குது, எல்லாமே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் நம்ம என்னன்னா எந்தவித செல்ஃப் மோட்டிவ் இல்லாம எல்லாரும் செய்யணுங்கிறத செஞ்சுட்டு இருக்காங்க. ஆகையால இந்த தியானத்தை எல்லாருமே கத்துக்கணும், எல்லாருக்குமே பரப்பணும். அவங்கவுங்க லைஃப்ல வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆகக்கூடிய இந்த ஒரு அருமையான ஒரு இந்த தியானத்தை எல்லாரும் செய்யணும். அது வந்து நமக்கு மோட்சம் கிடைக்கிறது இல்லாம பிறவியே பாதி நமக்கு இது கிடைக்குது. இந்த பிறவியை கம்மி பண்ணுது, நமக்கு இது மோட்சம் கிடைக்குது. இதுல வந்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், மனுஷத்துவங்கிறது என்னங்கிறது சொல்லி கொடுக்குது. அத்தனையும் வந்து முத்தான இதுங்க. அது எல்லாமே நமக்கு கொடுத்ததுல நம்ம வந்து மறுபடியும் பிதாமகா பத்ரிஜிக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பை நல்கிய பழனியப்பன் சாருக்கும் ரங்கநாதன் சாருக்கும் மற்றும் அமைதியாக பயணித்து வரும் உங்கள் இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன் மெம்பர் எல்லாருக்குமே என்ன கரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் ஒரு சப்ஜெக்டுடன் நாளை சந்திப்போமா? நன்றி சீனி மாஸ்டர் சார், நன்றி சார். மிக தெளிவாக அந்த முக்தி மார்க்கம் பகுதி 2 இன்றைக்கு தொடரப்பட்டது. சாருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், நான் இப்பொழுது தியான பயிற்சிக்கு செல்றேன் சார், தியானத்துக்கு செல்றேன் சார். ஓகே சார், ஓகே. எஸ் சார், ஓகே சார், எஸ் சார். மாஸ்டர்ஸ், தேங்க்யூ சார். சார் டுமாரோ அந்த டாபிக் ஆரோக்கியம் தொடரலாமா சார்? சொல்லலாம் சார், சொல்லலாம். எஸ் சார், ஓகே சார். ஆரோக்கியத்தை பத்தி நாளைக்கு பேசிடலாம் சார். இன்னைக்கு முக்தி மார்க்கம் 2 சார். இன்னைக்கு முக்தி மார்க்கம் 2. எஸ் சார், எஸ் சார். 2 முடிஞ்சது. எஸ் சார், தேங்க்யூ சார். இன்னும் கண்டினியூ பண்ணலாம் சார், இன்னும் நிறைய இருக்கு. நம்ம ஆரோக்கியத்தை பத்தி பேசிட்டு இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போது
இந்த முக்தி எஸ் மார்க்கத்தை சார். இன்னும் ஆனா திருப்பி நம்ம தொடரலாம். நாளைக்கு டுமாரோ ஆரோக்கியம், நாளைக்கு ஆமா முக்தி சார். மார்க்கமே கண்டினியூ பண்ணலாமா சார்? இல்ல சார், இல்ல ஆரோக்கியத்தை ஆ பேசுவோம். அப்புறம் இன்னொரு ஆ சந்தர்ப்பம் வரும்போது முக்தி மார்க்கத்தை பேசுவோம் சார். ஆ அது பெரிய ஓகே சார். சப்ஜெக்ட், அது போயிட்டே தான் ஓகே சார். இருக்கும். எஸ் சார். எஸ் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ, சார் நன்றி நன்றி சார். சார். நன்றி சார். நன்றி சார். நான் இறுதியாகவும் நன்றிகள் சொல்றேன் சார். சார் ஓகே. மாஸ்டர்ஸ், இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தினால் விளையும் ஒரு சில நன்மைகளை பற்றி கூற விழைகிறேன். தியானத்தினால் மனம் எப்போதும் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நிலையில் இருக்கும். தியானத்தினால் வீண் பழக்கங்கள் நம்மை விட்டு விலகும். தியானத்தினால் குணமடைதல் வேகமாக நிகழும். தியானத்தினால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். தியானத்தினால் அனைத்து வேலைகளிலும் செயல்திறன் அதிகரிக்கிறது. தியானத்தினால் விழிப்புணர்வு அதிகரிக்கிறது. தியானத்தினால் சரி அல்லது தவறு என பகுத்தறியும் திறன் கூர்மையாகிறது. தியானத்தினால் சிந்தனை ஆற்றல் அபரிமிதமாக அதிகரிக்கிறது. தியானத்தினால் மனபலம் மற்றும் சுயமரியாதை இயற்கையாக வலுவாகிறது. தியானத்தினால் உறவுகள் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் நிறைவானதாகவும் மாறும். தியானத்தினால் வாழ்க்கையின் நோக்கம் நன்றாக புரியும். தியானத்தினால் வாழ்க்கை கொண்டாட்டமாக மாறும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது ஒரு மணி நேரத்துக்கு தியான பயிற்சி செய்வோம். அதில் சுமார் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்த 20 நிமிடங்கள் அமைதியான தியானம். தியானத்தில் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனத்தில் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்த ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. மாஸ்டர்ஸ், நீங்கள் அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அறிந்துவிட்டு மேலும் ஒரு கிளாஸ் தண்ணீரை அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்ணாடியை கழட்டி வைத்துவிடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சமணமாக ஒரு விரிப்பில் அமரலாம் அல்லது சேர்லோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேர்லோ சோஃபாவில் அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் இதே போல் பிழைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். மாஸ்டர்ஸ், இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இன்னும் 1 மணி நேரத்துக்கு தயவு செய்து யாரும் கண்களை திறக்க வேண்டாம். நாம் ஓகே சொல்லும் வரை இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். சிம்பிள் பிரெத், நேச்சுரல் பிரெத், நார்மல் பிரெத், டெண்டர் பிரெத். மென்மையான சுவாசம், இலகுவான சுவாசம், இயற்கையான சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். உங்கள் மனம் 0 தாட்ஸ் நிலையில் இருக்க வேண்டும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது 40 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம், அடுத்த 20 நிமிடங்களுக்கு அமைதியான தியானம். அந்த 40 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானத்திற்கு அற்புதமான இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். மாஸ்டர்ஸ், நான் இசையை ஆரம்பிக்கிறேன். நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி.
மாஸ்டர்ஸ், அடுத்த 20 நிமிடங்களுக்கு அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன், மௌன தியானம்.
மாஸ்டர்ஸ் கடைசி 2 நிமிடங்கள். கடைசி 20 வினாடிகள். ஐந்து, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளின் விரல்களையும் உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை 5 வினாடிகள் உணரவும். 5, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக விலகவும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கண்களையும் மெதுவாக மலர்ந்த முகத்துடன் திறக்கவும். நன்றி மாஸ்டர்ஸ், நாம் மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். நான் இப்பொழுது நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூப்பில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதல்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார் அனைவரையும் அந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இந்த நிகழ்ச்சியை பற்றி ப்ராபகேட் செய்யுங்கள். அடுத்ததாக நாளை காலை 4 மணிக்கு பிரம்மமுத்தா சங்கல்பா மெடிடேஷன் உள்ளது. அதில் பிராமரி பிராணயாமமும் நடத்தப்படுகிறது. அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நாளை காலை 5:30 மணிக்கு நிகழ்ச்சிகள் எப்போதுமோ தொடரும். அதில் 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி. அதுக்கு அடுத்ததாக ஆன்மீக ஞான பகிர்தலில் யுக்த யோகா என்ற தலைப்பில் சீனி மாஸ்டர் திரு விவிஜி ராஜ் உரையாற்றுவார்கள். அடுத்ததாக நாளை மாலை நிகழ்ச்சிகள் எப்போதும் 9 மணிக்கு தொடரும். நாளை மாலை ஆன்மீக ஞான பகுதியில் ஆரோக்கியம் என்ற தலைப்பில் நமது சீனியர் மாஸ்டர் ஆஸ்ட்ரோ தயானந்த குப்தா உரையாற்றுவார்கள். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் முக்தி மார்க்கம் 2 என்ற தலைப்பில் மிக சிறப்பாக கருத்துக்களை எடுத்துரைத்த சீனியர் மாஸ்டர் திரு ஆஸ்ட்ரோ தயானந்தா குப்தா அவர்களுக்கு எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது நன்றிகளை அசனர் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியை பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியருக்கும் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.